என் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் எல்லாருக்குமே என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கட்டும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நான் நாளைக்கு பொங்கலாக இருக்கிறதுனால நான் எப்படி எல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சாமி அவ்வளவும் பூசி வச்சுட்டேன். பலகை போட்டு அதில் கோலம் போட்டு சாமி அவ்வளவுமே நான் பூசி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு நிறகுடம், ஒரு சின்ன பித்தளை குடத்தில் தண்ணி நிறகுடம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நாளி வச்சுருக்கேன். அது நாளைக்கு காலையில் சாமிக்கு கிட்ட நாளில் அரிசி வைப்பேன். விளக்கெல்லாம் பூசி வச்சுட்டேன். விளக்கு தட்டம் எல்லாம் பூசி வச்சுட்டேன். அப்புறம் அந்த பொங்கல் விடுறதுக்குள்ள அரிசி, பச்சரிசி, சர்க்கரை பொங்கல் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஏலக்காவையும் நுணுக்கி வச்சுட்டேன். பழங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, கொய்யா, வாழைப்பழம், ஏத்தம்பழம், அப்புறம் வெத்தலை, பாக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காய்கறி எல்லாமே இன்னொரு தட்டத்தில் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த சைடு பஞ்ச பாத்திரம், சூடத்தட்டு, மணி, பத்தி ஸ்டாண்டு, பத்தி, நான் தீப்பெட்டி வரைக்கும் நான் எடுத்து வச்சுருவேன். தீப்பெட்டி, திரி எல்லாமே எடுத்து முன்னாடி வச்சுருவேன். ஏன்னா நம்ம அப்பா தேடிட்டு இருக்க முடியாது. அதனால் எல்லாமே நான் எடுத்து எல்லாத்தையுமே நான் ஆர்டர் படி அடுக்கி வச்சுருவேன். பொங்கல் பானை வச்சுருக்கேன். இந்த இருக்குது பானை. அதை கழுவி அதில் இது பூசி எடுத்து வச்சாச்சு. தட்டத்தை வச்சு மூடி வச்சுருக்கேன். அப்புறம் பாயசம் விடுறதுக்கு ஒரு சின்ன சருவம் வச்சுருக்கேன். இதில் நாங்கள் அப்பம் சுடுவோம். இது அப்பம் என்கிட்ட நான்ஸ்டிக் இருக்குது. இருந்தாலும் இது அலாய்டு அப்பக்குழி வெங்கலத்தில் உள்ளது. அதனால் இதில் தான் நான் சாமிக்குனால நான் இதில் சுட போகிறேன். தண்ணி வரைக்கும் நான் எடுத்து ரெடியாக வச்சுருவேன். நம்ம அலையிற மாதிரி கிடையாது. பூவை மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இந்த டேபிளில் மஞ்சள் கொலை வச்சுருக்கேன். அப்புறம் ஏத்தங்காய் சிப்ஸு நாளைக்கு வறுப்பேன். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு நான் காய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பஞ்சாமிர்தத்துக்கு எங்கள் ஊர் சைடில் பாளையங்கொட்டை பழம்னு சொல்லுவோம். இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டு, கொஞ்சம் அரிசி போட்டு, சர்க்கரை போட்டு நாங்கள் அதுதான் பொங்கல் அன்னைக்கு வைப்போம். சாதா பஞ்சாமிர்தம் வைக்க மாட்டோம். எல்லா ஃப்ரூட்ஸ் போட்டு நாங்கள் வைக்க மாட்டோம். தேங்காய் கொஞ்சம், அரிசி கொஞ்சம், இந்த பழத்தையும் வெட்டி போட்டு, பச்சரிசி வெட்டி போட்டு அதை நாங்கள் சர்க்கரையும் போட்டு வைப்போம். அந்த பஞ்சாமிர்தம். கரும்பும் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே நான் எடுத்து வச்சுருவேன். தேங்காய், தேங்காய் உடைக்கிறதுக்கு அந்த அருவாள், அதுக்கப்புறம் திரி, சூடம், பத்தி எல்லாமே நான் எடுத்து ரெடியாக வச்சுருவேன். ஒன்றுமே நம்ம அலைய வேண்டியது வராது. இது மாதிரி நீங்களும் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டிங்கன்னா காலையில் பொங்கல் விடும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாளைக்கு விடும்போது நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நேற்றைக்கு என்னெல்லாம் பொங்கலுக்கு பண்ணணுன்ட்டு, என்ன ப்ரிப்பேர் எப்படி பண்ணணுன்ட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இன்றைக்கி நான் என்னெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நைட்டே நான் கோலம்லாம் போட்டுட்டேன். நைட்டு இந்த மாதிரி ஒரு வீடு கணக்கை நான் வரைஞ்சி சுற்றிலும் அந்த காவி அடித்து வீடு மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் பலகாரம் பஞ்சாமிர்தம் வெறுவிருக்கேன். அப்பம் சுட்டிருக்கேன். ஏத்தங்காய் சிப்ஸு வறுத்து வச்சுருக்கேன். பாயசம் கிண்டி வச்சுருக்கேன். அப்புறம் வடை சுட்டு வச்சுருக்கேன். இது தேங்காய் தண்ணி, அதை வேஸ்ட்டாக சாமிக்கு கிட்ட வச்சுருக்கேன். அப்புறம் பொங்கல் வச்சாச்சு. அப்பளமும் நாங்கள் பொரிப்போம். அதுக்கப்புறம் காய்கறி எல்லா காய்கறியும் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். அப்புறம் பழங்கள் எல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். வெத்தலை, பாக்கு, பழம் எல்லாம் வச்சு ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சைடில் இந்த சைடில் தட்டை வச்சு அதுக்கு மேலே நாளி வச்சு, நாளைக்கு மேலே ஒரு பூ வச்சு மஞ்சளும் வச்சுருக்கேன். இங்கே லக்ஷ்மி இன்றைக்கி 1ஆம் தேதியாக இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கி உப்பு வாங்கினா ரொம்ப நல்லது. அதனால் உப்பை சாமிக்கிட்ட ஒரு கப்பில் வச்சு அதுக்கு மேலே பூ வச்சுருக்கேன். அப்புறம் விளக்கு பொருத்தி விளக்குக்கு பூ போட்டிருக்கேன். அங்கே சாமி எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே பிள்ளையார், முருகர், சிவபெருமான், அங்கே சிவன், நந்தி, மீனாட்சி அம்மன், லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாம் வச்சுருக்கேன். பச்சை பால் காலையில் ஒரு கப்பு காய்ச்சி அதை வச்சுருக்கேன். வடை சுட்டு இந்த வடை மாலை போட்டிருக்கேன். இந்த வடை மாலையில் வெறும் நல்ல மிளகும் ஜீரகம் தான் போட்டிருக்கேன். உள்ளி அதெல்லாம் போட மாட்டேன். சாமிக்கு வைக்கிறதுனால உள்ளி, பச்சை மிளகாலாம் போட மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிளேட்டில் மணி, இந்த தூபக்கால் எல்லாம் இருக்குது. மணி, சாம்பிராணி, இந்த பஞ்ச பாத்திரம், சூடந்தட்டு எல்லாம் இருக்குது. இப்போ நான் தீவாரணை கொடுக்க போகிறேன். அப்புறம் பானைக்கம் கலக்கி வச்சுருக்கேன். ஒரு செம்பில் பானைக்கமும் கலக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் தீவாரணை கொடுக்க போகிறேன். அது நீங்களும் பாருங்கள்.
நாராயணா ஸ்ரீயா உண்மைப்படுத்தி இப்போ பொங்கல் வந்து நல்லபடியாட்டு உங்களுக்கும் இந்த வருஷம் நல்லபடியாக இருக்கணும். நானும் நல்லபடியாட்டு பொங்கல் எல்லா பலகாரமும் செஞ்சு எல்லாம் வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.